Hi, this is Value Updates YouTube channel. Exclusive law வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எஜுகேட் பண்ணுறோம் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் மூலமாக. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதன் மூலமாக வந்து நீங்கள் சட்டத்தை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள், மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் உங்கள் மூலியமாக. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 117 பிஎன்எஸ், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஐபிசி இந்தியன் பீனல் கோட். இதில் வந்து பிரிவு 117 வந்து தன்னார்வமாக கடுமையான காயத்தை வந்து ஒருவர் மீது ஏற்படுத்துதல். அப்படி இல்லை என்றால் ஒரு கும்பல் மீதோ அது வந்து ஒரு தன்னார்வமாக கடுமையான காயத்தை ஏற்படுத்தல், வாலண்டியர்லி காசிங் அ கிரீவஸ் ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீவியஸ் ஹர்ட், அதாவது கடுமையான காயத்தை வந்து ஏற்படுத்துதல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 117 பிஎன்எஸ் சட்டம் வந்து இதில் விளக்கியிருக்காங்க. அதை நம்ம வந்து கேள்வி பதிலாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு அப்படிங்கிறதுனால. இதில் நம்பர் 1 கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 117 உட்பிரிவு 1 வந்து கீழ் வந்து கடுமையான காயத்தை வந்து ஏற்படுவதற்கான தண்டனை என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த தண்டனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரிவு 117 உட்பிரிவு 1 கீழ் வந்து வேண்டுமென்றே கடுமையான காயத்தை வந்து ஒருவர் மீது ஒருவர் ஏற்படுத்துவதற்கான தண்டனை வந்து 7 ஆண்டுகள் வரை அப் டு 7 இயர்ஸ் வந்து 7 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம்னு, மேலும் அந்த நபருக்கு அபராதம் விதிக்கப்படலாம்னு அல்லது ரெண்டையும் வந்து செய்யலாம்னு சட்டம் வந்து 117 உட்பிரிவு 1 வந்து சொல்லுது. கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 117 உட்பிரிவு 2 கீழ் பார்த்தீங்கன்னா தண்டனைக்கு ஏதேனும் விதிவிலக்கு உள்ளதா அப்படின்னு சொல்லி எக்ஸம்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆமாம், எக்ஸம்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து 117 உட்பிரிவு 2. பிரிவு 117 உட்பிரிவு 2 கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு விதிவிலக்கு உள்ளது. அதாவது அது தனிப்பட்ட பாதுகாப்பு உரிமையை பயன்படுத்தும் போது, அதாவது ஒருத்தர் உங்களை தாக்க வரும்பொழுது நீங்கள் அந்த தனிப்பட்ட பாதுகாப்பு வந்து உரிமையை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களை அல்லது வேறு ஒருவரை பாதுகாத்து கொள்ளும் போது வந்து அந்த உட்பிரிவு 2 117 வந்து உங்களை காத்து கொள்ளும். இந்த பிரிவிலிருந்து கடுமையான காயம் வந்து ஏற்பட்டால் பொறுப்பான நபர் வந்து தண்டனையை எதிர்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுது. இது வந்து பிஎன்எஸ்ல வந்து பிரிவு 122 உட்பிரிவு 2 வந்து விளக்கப்பட்டுள்ளது. அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் சொல்கிறோம். பிரிவு 3, அதாவது 3வது கொஸ்டின், பிரிவு 117 உட்பிரிவு 4 வந்து பாகுபாடு காட்டும் காரணங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. அதில் பாகுபாடு காட்டும் காரணங்கள் என்பது ஒருவரின் சாதி, இனம், மதம், டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு அப்படின்னா மதம், சமூகம், பாலினம், பிறப்பிடம், மொழி அல்லது தனிப்பட்ட நம்பிக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் கடுமையான காயத்தை ஏற்படுத்துவதை குறிக்கிறது. இந்த காரணங்களால் வந்து ஒரு குழுவினர் ஒருவரை காயப்படுத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அனைவரும் பிரிவு 117 பிஎன்எஸ் சட்டம் உட்பிரிவு 4 கீழ் வந்து குற்றம் செய்தவராக குற்றவாளிகளாக வந்து கருதப்படுவார்கள் அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கடுங்காவல் தண்டனை வந்து என்றால் என்ன அப்படிங்கிறது. கடுமையான சிறை தண்டனை, ரெகோரியஸ் இம்ப்ரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்பது தண்டனை பெற்ற நபர் சிறையில் தண்டனை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் தண்டனை அனுபவிக்கும் போது கடின உழைப்பிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். அதாவது சிறையில், அதாவது ரெகோரியஸ் இம்ப்ரஸ்மெண்ட், சிம்பிள் இம்ப்ரஸ்மெண்ட்டு. ரெகோரியஸ்ங்கிறது கடுமையான தண்டனை, அதாவது சிறைச்சாலையில் வந்து கல் உடைப்பது, இதே போல் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்வது, இதே போல் வந்து தண்டனை வந்து சிறையில் வந்து கொடுக்கப்படும். கொஸ்டின் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாக முன்வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்துவது என்றால் என்ன. அதாவது வாலண்டர்லி காசிங்
கிரீவியஸ் ஹர்ட் அப்படிங்கிறது பிஎன்எஸ் பிரிவு 116 கீழ் வந்து வரையறுக்கப்பட்டது. கடுமையான காயங்களை யாராவது வேண்டுமென்றே அல்லது இன்டென்ஷனலுடன் அல்லது தெரிந்தே ஏற்படுத்தினால், அதாவது நோயிங்ஃபுல்லி, அவர்கள் வந்து வேண்டுமென்றே கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல் பிரிவு 117 பிஎன்எஸ் குற்றத்திற்காக குற்றவாளிகளாக அவர்களை கருதப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6, பிஎன்எஸ்ஸின் பிரிவு 117 என்றால் என்ன? 117 என்ன அந்த செக்ஷன் என்ன சொல்லுது? பிஎன்எஸ்ஸின் பிரிவு 117 வேண்டுமென்றே கடுமையான காயத்தை வந்து ஏற்படுத்துவதற்கான தண்டனையை வழங்குகிறது. அந்த தண்டனை என்ன நம்ம பார்த்தோம். அதில் வந்து சிறை தண்டனை அல்லது அபராதமும் அடங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து குறிப்பிட்டோம். அதுதான் வந்து பதில். காயம், அதாவது கொஸ்டின் நம்பர் 7, காயம் மற்றும் வந்து கடுமையான காயம் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன? காயம் அப்படிங்கிறது ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையான காயம் அப்படின்னா கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காயம் என்பது உடல் வலி அல்லது சிறிய காயத்தை ஏற்படுத்துவதை குறிக்கிறது, அதாவது ஸ்டிச்சஸ் இல்லாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் கடுமையான காயம் என்பது எலும்பு முறிவுகள், நிரந்தர புலன் இழப்பு அல்லது உயிருக்கு ஆபத்தான காயங்கள் போன்ற கடுமையான நீண்டகால சேதத்தை உள்ளடக்கிய காயம். உடலில் வந்து நீண்ட காலமாக வந்து அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் இருக்கிற காயம் வந்து கடுமையான காயம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சட்டத்தில். கொஸ்டின் 8 வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 117 பிரிவு 116 பிஎன்எஸ் சட்டம் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பிரிவு 116 வந்து கடுமையான காயத்தை வரையறுக்கிறது. அதே நேரத்தில் வந்து பிரிவு 117 வேண்டுமென்றே அல்லது தெரிந்தே அத்தகைய கடுமையான காயத்தை ஏற்படுத்துவதை கையாள்கிறது. ஆமாம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலி பிளான் பண்ணி வந்து பண்ணுறது. கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா, கடுமையான காயம் நிரந்தர ஊனத்தை ஏற்படுத்தினால் என்ன தண்டனை? ஒரு கடுமையான காயத்தை வந்து ஒருத்தர் மேலே ஏற்படுத்திட்டாரு, அந்த காயம் வந்து நிரந்தரமான ஊனம், அதாவது ஒரு உறுப்பு போகிற அளவுக்கு ஒரு கையை வந்து தாக்கியிருக்காரு, அந்த கை வந்து செயலிழந்து கையை எடுக்கும் சூழ்நிலை, காலை எடுக்கும் சூழ்நிலை, இதை போன்று இருக்கிறது அப்படின்றால் என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக கடுமையான தண்டனை வந்து இதுக்கு வழங்கப்படும். குறைந்தபட்சம் வந்து 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதாவது ரிகோரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம், அதாவது கடுங்காவலாக இருக்கும். இது வந்து ஆயுள் தண்டனையாக வரைக்கும் நீட்டிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து நீதிபதிகளினுடைய கைகளிலும் வழக்கறிஞர்கள் வாதத்தை வைத்தும் அதனுடைய, அதாவது விக்டிம் வந்து எவ்வளோத்துக்கு வந்து கடுமையான காயத்தை வந்து பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து வந்து வழக்கில் வந்து முடிவு செய்யப்படும் நீதிபதியால். கேள்வி 10 பார்த்திங்கன்னா, பிரிவு 116 கீழ் என்ன காயங்கள் கடுமையானதாக கருதப்படுகின்றன அப்படின்னா, நிரந்தர பார்வை போகிறது அல்லது கேட்கும் திறனை இழக்கும் பொழுது, எலும்பு முறிவுகள், உருச்சிதைவு அல்லது 15 நாட்களுக்கு மேல் நீடிக்கும் கடுமையான வலி போன்ற காயங்கள் வந்து கடுமையாக காயங்களாக கருதப்படுகிறது. அதாவது கிரீவியஸ் ஹர்ட் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 116 வந்து இந்த மாதிரியான ஒரு காயங்கள்லாம் இருந்தால் வந்து இது வந்து கடுமையான காயங்கள் அப்படின்னு சொல்லி 116 பிரிவு பிஎன்எஸ் வந்து வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம 11வது கேள்வி பார்த்தோம்னா, பிரிவு 117 உட்பிரிவு 4 கீழ் வந்து குழு குற்றங்களுக்கான தண்டனை என்ன? ஒரு கேங் அஃபென்ஸ் நடக்கு, ஒரு கேங் வார் நடக்கு அப்படின்னா, அதாவது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இனம் சம்மந்தமாக, ஜாதி சம்மந்தமாக அல்லது வந்து பிற ஒத்த காரணங்களுக்காக வந்து ஏதாவது 5 அல்லது அதற்கும் மேற்பட்டவர்கள் வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்தினார்கள், ஒவ்வொரு நபருக்கும் 7 ஆண்டுகள் வரை வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட வாய்ப்பு வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் பதில். 12வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானாக முன் வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்துவது ஜாமீனில் வெளிவரக்கூடிய குற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமீனில் வெளிவர முடியாது.
அது வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம்னு கருதப்படுது. அதாவது ஜாமீனில் வர முடியாத அப்படின்னா வெளியே வர முடியாதுன்னு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஜாமீன் அப்ளை பண்ணி கோர்ட் மூலயமா வந்து ஜாமீன் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். கேள்வி நம்பர் 13, பிரிவு 117 உட்பிரிவு 1 கீழ் வந்து கடுமையான காயத்திற்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் அப்படிங்கிறது தான் வந்து பதில். 14 கொஸ்டின், பிஎன்எஸ்ஸில் வந்து தன்னார்வமாக, அதாவது அவர் சுயமாக வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்துதலின் பிரிவு என்ன? பிஎன்எஸ் சட்டம் 2023 வந்து பிரிவு 117 கீழ் தான் வந்து இந்த தன்னார்வமாக கடுமையான காயத்தை ஏற்படுத்துவது சம்பந்தமாக வரையறுக்கப்பட்டிருக்குது. அதாவது தானாக முன் வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்துதலை வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 14 கேள்வி பதில்கள் வந்து இந்த 117 வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.